விடாமுயற்சி படத்தோட 3வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறது மட்டும் இல்லாமல் டே 1 ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது, கிட்டத்தட்ட ஒரு நல்ல வசூல் அப்படின்னே சொல்லலாம். டே 2 ஒரு பெரிய ட்ராப் இருந்தது. டே 3 எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்த 3 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தண்டல் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு 2 நாளுமே, அது எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் குடும்பஸ்தன் நேற்று ஒரு நல்ல வசூலே வந்திருக்கு. இது இல்லாமல் தெலுங்கு திரைப்படங்கள், ஹிந்தி திரைப்படங்கள், பேடாஸ் ரவிக்குமார் அந்த படம், ஸ்கை ஃபோர்ஸ், தேவா எல்லா படத்தோட வசூலையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் இன்றைக்கி இன்னும் 2 படம் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று 18 இயர்ஸ் ஆஃப் தீபாவளி, ரவி மோகன் அவர்களோட நடிப்புலையும் பாவனா அவங்களோட நடிப்புலையும் ஒரு பயங்கர மியூசிக்கலையும் சூப்பராக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி அதை கேட்டுகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக ஜான் 25 நான் போட்டிருக்கணும் அந்த படத்துக்கு. பத்தான் தான் 2 இயர்ஸ் ஆஃப் பத்தான் அப்போ நான் போடலை, அதை வசூலை கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அது தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ ப்ராஃபிட், கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அந்த படத்தோட வசூலையும் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. ஆமாங்க, அச்சம் என்பது மடமையடா அந்த படம் தான். நம்ம சிம்புவோட நடிப்பில் கௌதம் மேனன் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம். அதில் தள்ளி போகாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஒரு லாரியில் போய் புல்லட்டில் போய் இடிச்சிக்கிட்டு பறக்கும் போது ஒரு பாட்டு வரும். அதுதான் புல்லட்டில் போடுறது தான் நம்ம ஃப்ரேமாகவே வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரி ஷான்லி, முரளி சிட், தினேஷ், குருதேவன் ஸ்ரீனிவாசன், அப்புறம் தளபதி அரசு. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இன்டர்ஸ்டெல்லர் ரீ-ரிலீஸு நேற்றே நான் சொல்லியிருந்தேன், டே 1 டே 2 ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரியே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 4,37 லட்சம் இந்த படம் டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 7,61 லட்சம். ஸோ டே 1 கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே வசூல் வந்திருக்கு டே 2க்கு. அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படத்தோட டே 16 இந்தியாவில் 1,73 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 127 கோடியே 17 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 141 கோடியே 31 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 16 நாளில் ஒரு நல்ல கலெக்ஷன், ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அக்ஷய்குமார் அவர்களுக்கு பெரிய வெற்றி படமாகவே அமையுது இந்த ஸ்கை ஃபோர்ஸ். தேவா ஷாஹித் கபூர் அவர்களோட திரைப்படம் டே 9 இந்தியாவில் 1,35 லட்சம், வேர்ல்டு வைடு 1,65 லட்சம். ஸோ டோட்டலாக 36,58 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட வந்திருக்கு. 49,77 லட்சம். ஸோ 80 கோடி பட்ஜெட், ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். அப்புறம் லவ் யாப்பா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் டே 2 இந்தியாவில் 1,79 லட்சம், வேர்ல்டு வைடு 1,85 லட்சம். ஸோ டோட்டலாக 3,27 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 3,44 லட்சம். 50 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பட்ஜெட், பெரிய பட்ஜெட் படம். அப்புறம் பேடாஸ் ரவிக்குமார் டே 2 ஒரு ட்ராப் இருக்குது. இந்தியாவில் 2,53 லட்சம், வேர்ல்டு வைடு 2,70 லட்சம். ஸோ டோட்டலாக 5,81 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 6,20 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ டே 1 டே 2 ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. அப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 26 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,44 லட்சம், வேர்ல்டு வைடு 1,65 லட்சம். ஸோ டோட்டலாக 188 கோடியே 56 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 245 கோடியே 53 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 26 நாளில். சரியான கலெக்ஷன். அப்புறம் தண்டேல் நம்ம நாகச்சைத்தன்யா அவர்களோட திரைப்படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 9,35 லட்சம், தமிழ்நாட்டில் 35 லட்சம், கர்நாடகாவில் 1,35 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23 லட்சம், ஓவர்சீஸில் 4,65 லட்சம், வேர்ல்டு வைடு 15,98 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 2வது நாள். ஆக்சுவலாக பயங்கரமாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்குங்க. டே 1 என்ன வந்ததோ கிட்டத்தட்ட அதுலேருந்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. சூப்பர் ஹோல்டு, செம்ம கலெக்ஷன் வந்திருக்கு டே 2. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் டோட்டலாக 20 கோடியே கடந்திருக்கு, 20,20 லட்சம், தமிழ்நாட்டில் 62 லட்சம், கர்நாடகாவில் 2,35 லட்சம், கேரளாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 36 லட்சம், ஓவர்சீஸில் 11,50 லட்சம், வேர்ல்டு வைடு 35,11 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 நாளில் நல்ல கலெக்ஷன், 35 கோடி 2 நாளில் கடந்திருக்கு.
நல்ல வசூல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் தமிழ் படங்களில் குடும்பஸ்தன் டே 16 தமிழ்நாட்டில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 66 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 20 கோடியே 42 லட்சமும், வேர்ல்டு வைடு 22 கோடியே 32 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 15க்கும் டே 16க்குமே ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துலேருந்து 60 லட்சத்துக்கு வந்திருக்கு. சாட்டர்டே தான், இருந்தாலும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 80 lakhs கிட்ட வேர்ல்டு வைடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 கோடியே 44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 22 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடி, கேரளாவில் 83 லட்சம். கேரளாவை பொறுத்தவரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸில் 7 கோடியே 90 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் டே 3 23 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது டே 2வை கம்பேர் பண்ணும்போது டே 3 ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது இந்த நம்பர்ஸில். அதே மாதிரியே இந்த படம் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்ஸில் எங்கே வந்து ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த படம் பெட்டராக போய்கிட்டு இருக்கு. அதாவது வழக்கமாக அஜித் அவர்களோட திரைப்படத்தை விட இந்த படம் பெட்டராக போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரியே ஓவர்சீஸில் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு, நல்ல கலெக்ஷன். ஸோ நேற்று 3வது நாள் 23 கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பர். அதே மாதிரியே இன்றைக்கி 25, 26 ப்ளஸ் கூட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. அப்புறம் டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 49 கோடியே 50 லட்சம், கிட்டத்தட்ட 50 கோடி. ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 11 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 49 லட்சம், கேரளாவில் 2 கோடியே கடந்திருக்கு, 2 கோடியே 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 93 லட்சம், ஓவர்சீஸில் 30 கோடியே 63 லட்சம், வேர்ல்டு வைடு 91 கோடியே 68 லட்சம். 90 கோடியே கடந்திருக்கு. இன்றைக்கி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த படம் 100 கோடியே கடந்து வந்து வசூல் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு 120, 115 இருந்தால் கூட ஓகே, நல்ல கலெக்ஷன் தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் வீக் டேஸில் எப்படி வந்து சர்வை பண்ண போகுது, எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதை பார்ப்போம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. படத்துக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. அதை தாண்டி இந்த படம் நேற்று வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆகலை, ஓரளவுக்கு தக்க வச்சிருக்கு வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் தொடர்ந்து இந்த வசூல்லாம் பார்க்குறதுனால ஓரளவுக்கு என்னால் அதை இது பண்ண முடியும். இந்த படம் ஃபைனலாக இந்த படம் வெற்றி படமாக அமையுதா, இல்லை பெரிய பிளாக் பஸ்டராக அமையுதா, இல்லை தோல்வி படமாக அமையுதாங்கிறதுலாம் அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் இந்த படம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக 18 இயர்ஸ் ஆஃப் தீபாவளி. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். முக்கியமாக என்னோடய ஃபேவரட் அப்படின்னா அந்த போகாதே, அந்த பாட்டை கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும். யுவன் சங்கர் ராஜா கலக்கியிருப்பார். அவர் பீக்கில் இருந்த சமயம் அதெல்லாம். ஐயோ, இப்போ கூட இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு போட்டால் அதெல்லாம் மாற்றவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நம்ம ரவி மோகன், ஜெயம் ரவி சொல்கிறதா ரவி மோகன் சொல்கிறதான்னு தெரில, சரி, ரவி மோகன் அவர்களோட நடிப்பும் பாவனா உங்கள் 2 பேருக்கும் லவ் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தோட கதையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் வசூல் ரீதியாக பட்ஜெட் 3.5 கோடி, தமிழ்நாட்டில் 9 கோடியே 50 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 12 கோடியே 25 லட்சம், ஷேர் கிட்டத்தட்ட 6 கோடியே 80 லட்சம் கிட்ட வந்திருக்கு. ஒரு சரியான தாறுமாறு வசூல் ரீதியான ஹிட்டு. எழில் அவர்களோட டைரக்ஷனில் இந்த படம் ஒரு தரமான படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக பத்தான், அந்த படத்தோட வசூலை பார்த்துருவோம். ஸோ பத்தான் ரொம்ப நாளாக அந்த நண்பர் கேட்டுட்டு இருந்தார். அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 23 கோடியே 88 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 44 கோடியே 38 லட்சம், கர்நாடகாவில் 44 கோடியே 5 லட்சம், கேரளாவில் 13 கோடியே 25 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 530 கோடியே 57 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 656 கோடியே 13 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 396 கோடி. அதாவது சவுத் இந்தியாவிலேயே வந்து முதல் தடவை ஒரு படம், ஒரு ஹிந்தி படம் சவுத் இந்தியாவில் வந்து 100 கோடி வசூல் பண்ண ஒரு ஹிந்தி படம் அப்படின்னு சொல்லலாம். முதல் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கப்புறம் எந்த படம் பண்ணிச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் சவுத் இந்தியாவில் 100+ crore கிராஸ் கலெக்ஷன் எடுத்த ஒரு படம். நெட்டு கூட ஆக்சுவலாக 100+ தான். அதே மாதிரி இந்த படம் வந்து 1052 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 260 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸு 185 கோடி கிட்ட போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 560 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. சரியான பிளாக் பஸ்டர், ஹிந்தியிலேயே ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர், ஆல் டைம் இண்டஸ்ட்ரிட்டு எப்படி வேணால் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.